வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. நான் ஒரு லாஸ்ட் வீக் ஆலப்பி போயிருந்தேன், கேரளா. அதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணினேன், என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன் வீட்டில் பண்ணி வச்சுட்டு போனேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் போடுறேன். நம்ம திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அந்த வீட்டில் இருக்கிற குக்கிங்லேருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது, அவளுக்கு பார்த்து பார்த்து சாப்பாடு போடுறது, இதெல்லாம் இருக்கும்போது அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறவா, அவள் வேலையிலேருந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குழந்தைகளை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் 2 வருஷமாக இந்த ஹாலிடேஸ்க்கு எங்கேயுமே போகல, வெக்கேஷனுக்கு. ஆனால் நம்மளுக்கும் ஒரு சேஞ்சு தேவையாக இருக்குது இல்லையா? எப்போதும் நம்ம வீட்லேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. இவள் வந்தாக்கா இவாளுக்கு இது கொடுக்கணுமே, அதுக்கப்புறம் அவள் வந்தாக்கா அவளுக்கும் நம்ம பண்ணணுமே, வீட்டில் யாராவது இருக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு எங்கேயுமே போகிறதில்ல. அதனால் நான் நினச்சேன், எனக்கும் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது. ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் இட் ஆக்சுவலி. இது எங்கள் ஹஸ்பண்ட் நன்னாவே புரிஞ்சுட்டார். அப்போ அவர் எங்கிட்ட என்ன சொன்னார்னாக்கா, இந்த வருஷம் கண்டிப்பாக நான் எங்கேயாவது ஒன்று அழிச்சுன்னு போகிறேன், நீ எல்லாமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்காத, யூ லீவ் இட் டு காட். சுவாமிக்கிட்ட நீ எல்லாத்தையும் விட்டுடு, அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கோ, அத்தையும் குழந்தைகளையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் முடிஞ்சதெல்லாம் நீ பண்ணி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்காக நான் என்ன பண்ணினேன்னா, சரின்னு நாங்கள் 2 பேரும் எங்கேயாவது போகிறது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு, அந்த பிளேசஸ் வாட் சார்ட் ஆஃப் பிளேஸ் யூ வாண்ட் டு விசிட் அப்படிங்கிறத மாத்திரம் எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டார். அதுக்கு என் மனசில் என்ன இருந்ததோ அதை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவரே டிசைட் பண்ணி ஹீ ஹிம்செல்ஃப் டிசைடட் அண்ட் புக் த டிக்கெட்ஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் அவர் தான் என்ன சர்ப்ரைஸாக இந்த ஆலப்பிக்கு கூட்டிகிட்டு போனார். இது போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 2 நாள் டைம் இருந்தது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த பிளிங்கிட்டில் நிறைய காயெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் கோஸு எல்லாமே, கேரட்டு, இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் குழந்தைகளுக்கு எதெல்லாம் ஒரு வாரத்துக்கு தேவையாக இருக்குமோ, அப்புறம் எதெல்லாம் கட் பண்ணி வைக்கலாமோ அதெல்லாம் நல்லா தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு ஊற வச்சு நல்லா அலம்பிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு நல்ல எவர்சிபிள் பாத்திரத்தில் தான் நான் போட்டேன். நான் ரொம்ப நாளாகவே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இந்த மாதிரி கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் வெசல்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதில் எல்லாத்தையும் நல்லா மஞ்சப்பொடியை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். இது மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா வெசல்ஸையுமே நான் ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இவளுக்கு சாலட் டெய்லியே வேணும். அதனால் அந்த சாலட் கட்டர் இருக்கு இல்லையா, அதில் கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் தோலெல்லாம் எடுத்துட்டு அதையும் நீட்டாக கட் பண்ணி, கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லாமல் அட் த சேம் டைம் அது ரொம்ப ட்ரையும் ஆகிடாமல் அதையும் ஒரு பாக்ஸில் க்ளீனாக போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தோசைக்கு நிறையா அரைச்சி வச்சுருந்தேன். அரைச்சி வச்சுட்டு அதை பொங்க வச்சதுக்கப்புறமா அதை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதே மாதிரி இட்லிக்கும் அரைச்சி வச்சுருந்தேன். அது எல்லாத்துலேயுமே என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ்னு சொல்லி மேலே எழுதி ஊட்டிட்டேன். இந்த இட்லி மாவு, தோசை மாவு, என்ன அவளுக்கு எது இட்லி மாவு எது தோசை மாவுன்னு ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக இவ்வளவும் பண்ணி வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் என் பையன் காத்தால் எழுந்தவொடனே அவன் குடிக்கிறது ஒரு வெஜிடபிள் ஜூஸ் தான் குடிப்பான். அதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும்னாக்கா ரொம்ப நிறைய அது குடிக்க முடியாது. ஒரு 1/4 டம்ளர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவுன்ஸ் 1.5 அவுன்ஸ் தான் குடிப்பான். அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த வெஜிடபிள் ஜூஸை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது நான் அந்த நேச்சுரோபதியில் இருக்கிறவர் தான், இந்த நேச்சுரோபதிஸ்ட் அவர் தான் எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணினார். அவர்கிட்ட நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு இது மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாமான்னு கேட்டேன். அவர் வச்சுக்கலாமா, ஆனால் அதை எடுத்து குடித்த உடனே திரும்பி அதே மாதிரி அதே டெம்பரேச்சரில் வச்சுட சொல்லுங்கன்னார். என் பையன் அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக செஞ்சுருவான். அப்புறம் பால், தயிரெல்லாம் எவ்வளோ வேணும்
அப்படிங்கிறத டிசைட் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அவளுக்கு குழந்தைகள்கிட்டையும் கேட்டுட்டேன். அது அவளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ டெலிவர் பண்ண சொல்லி மற்றதை கேன்சல் பண்ணிட்டேன். இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேக் பண்ணினேன். அதுக்கப்புறம் அவளுக்கு இட்லி தோசைலாம் அரைச்சாக்கா தொட்டுக்கிறதுக்கு சட்னி வேணும் இல்லையா, அதனால நான் 1 கிலோ தக்காளி வாங்கி வச்சுருந்தேன். அந்த தக்காளியை நல்லா எண்ணெயில் முதல்ல அரைச்சி அதுக்கு எல்லா மசாலாவும் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுட்டேன். தண்ணியே இல்லாமல் கொஞ்சம் திக்காக அதில் டொமேட்டோ சட்னி அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டேன். அது அவளுக்கு 4-5 நாளைக்கு தோசை இட்லிக்கெல்லாம் வரும். அப்புறம் திக்காக புளிக்காய்ச்சலும் காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த புளிக்காய்ச்சல் அவளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரோ பெல் அடிக்கிறா, நான் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எங்கள் அம்மா காலத்தில் ஆற்றுல பசுமாடெல்லாம் இருந்தது. அப்போ அம்மா எங்கேயுமே வெளியில் போக மாட்டா. அதனால அம்மா எங்கேயுமே போய் நான் பார்த்ததில்ல. எப்போவாவது தான் அப்பா அம்மாவை வெளில அழிச்சுன்னு போவார். ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய காலம் வந்தப்போ நான் எங்கேயாவது இப்படி போகிறது தான். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிற டைமில் டிவி வந்தது ஆட்டில். அப்போல்லாம் டிவியில் சினிமாலாம் ரொம்ப வராது. சண்டே ஒரு சினிமா தான் போடுவாள். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். ட்ராவலுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. இட் கிவ்ஸ் நியூ பேஸ்னு சொல்லுவேன். நம்மளுக்கு நம்மளோட ரெகுலர் ருட்டீன்லேருந்து அது ஒரு மாறுதலாக தான் இருந்தது. அதனால தான் நான் இந்த தடவை கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இந்த தடவை போயிட்டு வந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணினேன். இவ்வளோ வெஜிடபிள்ஸ் சொன்னேன் இல்லையா, ஒன்று சொல்ல உங்களுக்கு மறந்துவிட்டேன், அதையும் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஏன்னாக்கா உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் அலம்பி நல்லா வேக வச்சுட்டு அதில் தண்ணியே இல்லாமல் பண்ணிவிட்டு அதையும் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்தேன். நான் ஆற்றுல நுழைஞ்சப்புறம் ராத்திரி வந்ததுக்கப்புறம் எனக்கு தேங்க் பண்ணது என்னுடைய பையன்தான். நம்ம எப்போ பாரு தலை சுற்றுறது, உடம்பு தள்ளலை, மூச்சு விட முடியலன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் எவ்வளோ வேலைமா பண்ணி வச்சுருக்க நீ. நான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் கூட நான் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காத்தால் பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, நான் என்ஜாய் பண்ணினேம்மா ரொம்ப அப்படின்னு குழந்தை என்கிட்ட சொன்னப்போ நான் பட்ட சிரமங்கள் எல்லாமே எனக்கு போயிடுது. என் பையன் எப்போவுமே அது மாதிரி தான். என்ன ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் கூட இது சின்ன ஹெல்ப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அன்றைக்கி காத்தாலேருந்து அவ்வளோ நாடி எனக்கு வேலை இருந்தது. அவ்வளோத்தையும் அவன் தான் எது பண்ணினாலுமே சரி. ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு சாம்பார் சாதம் கொடுத்துருந்தா கூட, இந்த பிசிபெல்லா ஹுலிலாம் சொல்கிறோமே கொடுத்துருந்தா கூட அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருமா, த ஃபுட் வாஸ் வெரி டேஸ்டி, தேங்க்யூ அம்மா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. See you in another video. Thank you. Have a great day. Thanks.